Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 12 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோட் எண்டிங்ல நம்ம பாத்துறோம். இன்னும் 38 செகண்ட் தான் இருக்குது. சேரியன் டீம் ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்காங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பால் ஹியூகா கிட்ட தான் இருக்குது. அவன் டக்குன்னு பாஸ் பண்றான். சேரியன் பிளேயர்ஸ் எல்லாரும் சட்டுன்னு வந்துகிட்டு இருக்காங்க ரன் அண்ட் கன் ஸ்டைல்ல. அந்த பால் இசிகி வந்து கியோசி கிட்ட கொடுக்க கியோசி ஷூட் பண்ற மாதிரி வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல பால் ஹியூகா கிட்ட கொடுக்குறான். ஹியூகா 3 பாயிண்டர் ஷூட் பண்ண வரும்போது மோரியாமா கரெக்ட்டா ஜம்ப் பண்ணிடுறான். அதனால ஹியூகா வந்து அப்படியே பால் ட்ரிப்ளிங் பண்ணி மறுபடியும் கொண்டு வரான். கீசி அவனை தடுக்க வந்துறான். இப்ப ஹியூகாவால அவ்வளவு டக்குன்னு ரியாக்ட் பண்ணவும் முடியல. கீசி கரெக்ட்டா பந்து பிடுங்க வரும்போது குரோக்கு நல்ல வழியா ஹியூகா இருந்து தட்டி விட்டுறான். அந்த பால் காகமி டக்குன்னு எடுத்து கீசே வர்றதுக்குள்ள ஷூட் பண்ண ட்ரை பண்றா. பட் கீசே வந்து ஜம்ப் பண்ணி லைட்டாவே விரல்ல பட்டது. பட் இருந்தாலுமே அந்த பால் பாஸ்கெட்குள்ள எப்படியோ உழுகுது. சேரியன் டீம் ஃபைனலி கீசே உள்ள வந்ததுக்கு அப்புறமா இப்பதான் இங்க மொத பாயிண்டே எடுக்கறாங்க. இன்னும் 27 செகண்ட். இப்ப கைஜோ டீம் ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்காங்க. அப்ப குரோக்கு அப்படியே காகமி கிட்ட வந்துட்டு நான் இப்ப அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி டைம் அவுட்ல சொன்ன மாதிரி தான். இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். இது எங்கேயே முடிச்சிடலாம் கீசே அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கு வந்து இப்ப கீசேவை டிஃபெண்ட் பண்றதுக்கு 1-on-1 நிக்கிறான். சேரியன் பிளேயர்ஸ் ஃபுல்லாவே கைஜோ டீம்ல இருக்க ஒருத்தனையும் மேன் டு மேன் மார்க்கிங் பண்ணிருக்காங்க. அப்பதான் கீசேவும் குரோக்கோவை பத்தி நினைக்கிறான். குரோக்கோ எப்படி ஆனாலும் லாஸ்ட் 0 செகண்ட் வர வரை கிவ் அப் பண்ணவே மாட்டான். நான் ஃபர்ஸ்ட் டைம் குரோக்கோவை மீட் பண்ணப்ப அவன் ஜஸ்ட் ஒரு ஆவரேஜான பிளேயர்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். அதுக்கப்புறமா அவனோட கேம் பிளேவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவன் மேல ரெஸ்பெக்டே கிரியேட் ஆச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. குரோக்கோ என்னைய ஒரு ரைவலா நினைக்கிறது. அதனாலேயே நான் தான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே இப்ப பால வாங்குறான். கீசே கையில பால் வந்து மறு செகண்டே குரோக்கோ வந்து அப்படியே ஸ்டீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைய விடுறான். ஆனா கீசே யாரும் அவமினே மாதிரி ஒரு ட்ரிக்க போட்டு குரோக்கோ ஏமாத்திட்டு முன்னாடி வந்துடுறான். இப்ப காகமி முன்னாடி நிக்கிறேன். நீ தான் அடுத்து வரும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கீசே நினைக்கிறேன். நான் இந்த கேமை இங்கே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இப்ப கீசே பால ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்ணி காகமி லைட்டா கீழ தள்ளி விடுறான். அவன் தள்ளி விட்டுட்டு முன்னாடி வர்றப்ப காகமி கம்ப்ளீட்டா கீழ விழாம எப்படியோ பேலன்ஸோட வந்து எந்திரிச்சிடுறான். என்ன எந்திரிச்சற அப்பலாம் நீ வரக்கூடாது மறுபடியும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாட்டி அவனை கீழ உட்கார வச்சிடுறான். ரெண்டு கிராஸ் ஓவர் போட்டு முன்னாடி கியோசி ஹியூகா ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூரசாகி பாரா மாதிரி ஜம்ப் பண்றான் இப்ப ஷூட் பண்றதுக்கு. அப்பதான் காகமி சொல்றான் நம்ம பிளான் பண்ணபடி எல்லாமே கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் குரோக்கோ டைம் அவுட்ல சொன்னதை காட்டுறாங்க. நான் கீசே கிட்ட ரெண்டு ஹேபிட்ஸ் நோட் பண்ணுனேன். ஃபர்ஸ்டா இப்ப அவனுக்கு எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே கடைசியா கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சுன்னா அந்நேரம் டக்குன்னு அவமினோட மூவ்மெண்ட்டை தான் யூஸ் பண்றான். செகண்டா ஒரு வாட்டி காப்பி பண்ண மூவ்மெண்ட் அடுத்த வாட்டி டக்குன்னு காப்பி பண்ண மாட்டேங்க. ஒரு கேப் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பண்றான். தொடர்ந்து ஒரே மூவ் ரெண்டு வாட்டி காப்பி பண்ண மாட்டேங்கிறான். என்னால இதுக்கு மேல எதையும் நோட் பண்ண முடியல. பட் இதை வச்சு நம்ம இந்த கேமை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்றான் குரோக்கோ. ஃபர்ஸ்டா அவனோட ஃபர்ஸ்ட் ஹேபிட்டை நான் யூஸ் பண்ண வைக்கிறேன். அவமினோட மூவ்மெண்ட்டை போட்டு வர மாதிரி என்னைய கிராஸ் பண்ணி வர வைக்கிறேன் நானு. அப்ப கீசே இன்சைடுக்குள்ள வந்துருவான். அதுக்கப்புறம் மினோரிமாவோட பவர்ஸ் அவன் யூஸ் பண்ண மாட்டான். அதுக்கப்புறமா காகமி நீ வந்து அவனை தடுத்து நிப்பாட்டு. அந்நேரம் ஆகாசியோட பவரை யூஸ் பண்ணி அவன் காகமியை கிராஸ் பண்ணுவான். அதுக்கடுத்து அவன் பாஸ்கெட் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான காப்பி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான் அப்படின்னா அது கண்டிப்பா மூரசாகி பாராவோட காப்பியா தான் இருக்கும். சோ அதைத்தான் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்லியிருப்பான். இதைத்தான் கீசேவும் நினைச்சு பாக்குறேன். என்னடா இது எல்லாம் ஈஸியா நடக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒன்னு தப்பா இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் கீசே அப்படியே லைட்டா சைடுல பார்த்தா இசிக்கு வந்து ஈகிள் ஸ்பியரை கிட்டத்தட்ட போட வந்துட்டான். அப்படியே ஈகிள் ஸ்பியரை போட்டு பால் தட்டியுமே விட்டுறான் இந்த வாட்டி. இல்ல இது இன்னும் முடியல, பால் இன்னும் ஏர்ல தான் இருக்குது. ஒருவேளை நான் இப்ப பால பிடிச்சா கூட என்னால கண்டிப்பா ஷூட் பண்ணவும் முடியாது. இல்லனா ஒருவேளை நான் என்னோட டீம்மேட்ஸ் நம்பி நான் அவங்களுக்கு பாஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் கீசே. பட் அப்பதான் அவனுக்கு அவமினே கூட லேண்ட் ஓவர் மொமெண்ட் ஞாபகம் வருது. அப்ப இப்படிதான் டீம்மேட்டுக்கு பாஸ் பண்ண சொல்லி நினைச்சு அவமினே ஈஸியா அந்த பால தட்டி விட்டு அந்த கேமையுமே தோத்துருப்பாங்க. இல்ல நான் இந்த டைம்ல என்னோட டீம்மேட்ஸ் நம்பவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீசே நினைக்கிறேன். அப்பதான் அவனுக்கு குரோக்கோ சொன்னது ஞாபகம் வருது. உன்னோட டீமுக்காக நீ என்ன பண்ற அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே அவன் காசமாச்சு சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், டீம்மேட்ஸ் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பால தூக்கி காசமாச்சு கிட்ட எடுத்து கொடுத்துறான். இவனே இந்த ஷாட்டை மட்டும் நான் மேக் பண்ணல அப்படின்னா நான் மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காசமாச்சு கரெக்டா ஷூட் பண்றான். அந்த பாலுமே போய் பாஸ்கெட்குள்ள உழுகுது. சோ இப்ப கைஜோ டீம் 80 சேரின் 79 சொல்லிட்டு இருக்காங்க. கேம்ல இன்னும் 3 செகண்ட் தான் இருக்குது. அப்பதான் டார்ச்சர் வந்து சப்ஸ்டிட்யூட்ல இருக்க சேரின் பிளேயர்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. எல்லாருமே சீரியஸா இருக்காங்க. யாருமே அப்செட்டே ஆகல. ஒருவேளை இதுவுமே அவங்க பிளான் பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் ஒன்னும் புரியாம இருக்கான். அப்பதான் கதை இன்னும் முடியல. குரோக்கோ வந்து டைம் அவுட்ல இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பான். கோகனே வந்துட்டு இந்த ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்றான் ஃபர்ஸ்ட். அதுக்கு குரோக்கோ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஐடியா எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன் அப்படின்னா கீசே எங்க ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல இருந்த மாதிரி இருந்திருந்தான் அப்படின்னா தான். ஆனா இப்ப கீசே ஒன்னும் தனியால கிடையாது. அவன் அவனோட டீம்மேட்ஸ் ரொம்பவே நம்புறான். சோ அதனால இப்ப கீசேவை நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதனாலதான் நீங்க கீசேவை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு குரோக்கோ சொல்லியிருப்பான். அந்நேரம் பால் அப்படியே கியோசி டக்குன்னு எடுக்கிறான். காகமி பார்த்தா ஆல்ரெடி எனக்கு பாதி கோட்டை தாண்டி ஓடி போக ஆரம்பிச்சிட்டான் அவங்க சைடு. கியோசியும் பால தூக்கி செம்ம ஃபோர்ஸா காகமி கிட்ட எரிய இதுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு காகமி பால வாங்கிட்டு ஓடுறான். அப்பதான் ஆகாசி அவன் டீம் பிளேயர்ஸ் கிட்ட சொல்றான் இதுதான் சேரியன் டீமோட உண்மையான எய்மே. அவங்க கீசேவை கொஞ்சம் செகண்ட் கவுண்டர் அட்டாக் பண்ற மாதிரி கீசேவை அப்படியே அந்த பாஸ்கெட் கிட்டே வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் காகமியை ஃபர்ஸ்ட் அவனை கிராஸ் பண்ண விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா காகமி இங்கிட்டு சம ஸ்பீடா ஓடி வர ஆரம்பிச்சிட்டான். நீ எப்பவுமே ஒரு வாட்டி கூட ஈஸியா கிவ் அப் பண்ணவே மாட்டேல டெட்சியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் குரோக்கோவை பார்த்து. காசமாச்சு பின்னாடியே தான் ஓடி போய்கிட்டு இருக்கான். இவன் என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான், அவனை ஒருவேளை ரீச் பண்ண கூட அவனை என்னால ஸ்டாப் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போட ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா கீசே விடவே இல்லையே. காகமி எவ்வளவு ஸ்பீடா வரணும் அதை விட டபுள் ஸ்பீடு போட்டு கீசே இப்ப காகமிக்கு முன்னாடியே வந்து நின்னு போடுறான். இப்ப நான் என்னதான் பண்றது, ட்ரிப்ளிங் பண்றதுக்கு எனக்கு டைம் எல்லாம் கிடையாது அப்படின்னா இப்ப நான் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி அப்படியே டக்குன்னு அவனோட மீடியோ ஜம்ப் அந்த யோசன் டீமோட லாஸ்ட் பாயிண்ட் ஒன்னு பண்ணா தெரியுமா அதே மாதிரி ஜம்ப் பண்றான். கீசேவுமே அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான். காகமிக்கு தெரிஞ்சு போச்சு ரைட் நான் ஒழுங்கா ஜம்ப் பண்ணல இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பா இவன் பால பிடிச்சிருவான். இப்ப நான் என்னதான் பண்றேன்னு ஒன்னும் புரியாம இருக்கிறான். அப்போ பின்னாடி இருந்து குரோக்கோ வந்துட்டு காகமி என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா கீசேக்கு நல்லாவே தெரியுது காகமி ஆல்ரெடி அவன் பால ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவனால ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு
சொல்லிட்டு நான் இப்ப பால ரிலீஸ் பண்ண என்னடா அவன் கையில மாட்டாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி நேரா தூக்கி அந்த போஸ்ட்லயே அடிக்கிறான். போஸ்ட்ல அடிச்சு பால் கரெக்டா குரோக்கோ கையிலே ரிட்டர்ன் ஆகுது. அந்த பால குரோக்கோ கரெக்டா பிடிச்சு மறு செகண்டே அவனோட ஃபேண்டம் ஷாட் எக்ஸிக்யூட் பண்றான். பால் டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது பசர் பீட்டர் சவுண்ட் கேட்க கரெக்டா அந்த பால் பாஸ்கெட் குள்ள போய் உழுகுது. சோ கடைசி மொமெண்ட்ல ஒரு பசர் பீட்டர் எடுத்து இப்ப சைரின் டீம் பாயிண்ட் 81 கைஜா 80ன்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி செமிஃபைனல்ல வின் பண்றாங்க சைரின் டீம். அப்போ சைரின் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கைஜோ டீம் எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. எவ்ரி காயின் ஹேஸ் டூ சைட்ஸ் அப்படின்றத நீங்க இத வச்சு நல்லா புரிஞ்சுக்க முடியும். அப்ப கீசேவும் குரோக்கோ காகமி கிட்ட சிரிச்சுக்கிட்டே வந்து நீங்க என்ன பீட் பண்ணிட்டீங்க அப்படினு சொல்றான். நீங்க என்ன 2 வாட்டி பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காகமி கிட்ட கை கொடுக்கறான். எனக்கு இப்ப என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா என்னோட மைண்ட் இப்ப கிளியரா இருக்குது. நான் என்னோட அப்சல்யூட் பெஸ்ட் கொடுத்தேன். சோ எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல அப்படின்னு கீசே சொல்றான். அப்பதான் குரோக்கோ வந்து ஒரு ஃபேக்ட் டைமே சொல்றான். கீசே நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. நாங்க வேணா இன்னைக்கான கேமை வின் பண்ணிருக்கலாம், ஆனா எங்களால கடைசி வரை அவனை ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றான். அந்த ஒரு 7 நிமிஷம் பெர்ஃபெக்ட் காப்பி டைம்ல யாராலையும் அவனை தொட கூட முடியலன்றதான் உண்மை. நம்ம நெக்ஸ்ட் இயர் விளையாடுவோம், நான் உங்களை நெக்ஸ்ட் இயர் பீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றேன். இப்ப குரோக்கோ கீசே 2 பேருமே கை கொடுத்துக்கிறாங்க. உண்மையை சொல்ல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் விளையாடுறது ரொம்ப பெரிய சேலஞ்சா தான் இருக்க போகுது அப்படின்னு காகமி குரோக்கோ கிட்ட சொல்றான். குரோக்கோவும் அப்படியே கீசே பார்த்துட்டு கைஜோ டீமை சேர்ந்த கீசே அவன் தான் ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்றான். கேம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே போகும்போது கீசேக்கு அவனோட கால் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அப்ப காசமாட்சி அவன் தலையில துண்ட போட்டு அப்படியே அவன் கையை போட்டு இவன் ஷோல்டர் மேல வச்சுக்கிறான். நீ என்னதான் ஒரு மாடலா இருந்தாலும் அந்த அளவுக்கு உனக்கு ஆக்டிங் எல்லாம் வரல அப்படின்னு சொல்றான். அப்ப கீசே வந்துட்டு நான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறான். திரும்ப திரும்ப அதையே சொல்றான். நான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் உங்க எல்லாரும் கூடயுமே சேர்ந்து அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்றான். அது எங்களுக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சி அவன் ஆறுதல் சொல்லி கூட்டு போறான். ஆகாசி அந்நியாரம் அவன் டீம் பிளேயர்ஸ் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் பால்ல பாக்குறான் சேரின் ஹை வெர்சஸ் ராகுசான் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் இருக்குது. இப்ப சேரின் பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா எல்லாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப குரோக்கோ பார்த்தா அவனோட கையவே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கேக்குறான். இல்ல நான் இத்தனை நாளா எப்பவும் பாஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், எப்பயும் ஷூட் பண்ணதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பசர் பீட்டரோட நான் இந்த மேட்சை முடிச்சுச்சேன்ல, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இப்ப நான் செத்து போக சொன்னா கூட நிம்மதியா சாவே அப்படின்னு சொல்றேன். நீ இதுக்கெல்லாம் சாக வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். நீ எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு கேசி சொல்றான். அதுக்குள்ள செலிப்ரேட் பண்ணாங்கடா, இன்னும் நமக்கு ஃபைனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். பாத்தியாரே நீங்க தான் பாக்குறதுக்கு எங்களோட பயங்கர குதூகலமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு காகமி சொல்றான். அப்ப கோச் வந்து ஹியூகாவோட தலையிலே ஒரு தட்டு தட்டிட்டு இன்னும் ஒரே ஒரு கேம் தான் நம்ம டாப்புக்கு போறதுக்கு இருக்குது, நம்ம விளையாட போறது கைஜோ டீமுக்காகவும் இதுவரை நம்ம தோக்கடிச்ச எல்லா டீமுக்காகவும் சேர்த்து நம்ம கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படின்னு ரீகோ சொல்றா. எல்லாரும் கிளம்பும்போது காகமி ஐயோ என்னோட ரிங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் நடந்த இடத்துல போய் பார்க்க போயிடுறான். காகமி டெஸ்க் கடையில எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்நியாரம் ஒருத்தர் வந்துட்டு கையை நீட்டிட்டு தம்பி இதுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமா இதே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். யாரான்னு பார்த்தா மிடோரிமா தான் வந்து தர்றான். குரோக்கோவும் காகமியை தேடி பின்னாடியே வந்துடுறான். காகமி மிடோரிமா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஆகாசியை எடுத்தோன்னே இப்படி டக்குன்னு ரீச் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மிடோரிமா சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு காகமி கேட்கறான். எந்த ரீசன் இல்ல, நான் எதையோ சும்மா ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். ஏன்டா உங்களுக்கு தான் நாளைக்கு இன்னொரு கேம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். அதெல்லாம் அவசியம் இல்ல, அது ஒன்னும் அவ்வளவு முக்கியமா எனக்குலாம் கிடையாது. என்னோட கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் நாளைக்கு உங்களோட கேமை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றேன். ஓ என் மேல இருக்க பாசத்தினால என்னை பார்க்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, எனக்கெல்லாம் சேர் பண்றது ஒன்னும் பிடிக்காது. ஆகாசி ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், அதனால பாத்துக்கிடு அப்படின்னு மட்டும் மிடோரிமா சொல்றான். அது எனக்குமே தெரியும் அப்படின்னு காகமி சொல்றான். அப்போ டாக்கா வந்த இடத்துக்கு வந்து மிடோரிமாவை வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். மிடோரிமாவும் போறதுக்கு முன்னாடி காகமி நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், மொத்தம் 2 ஆகாசி இருக்காங்க அப்படின்னு சொல்றான். என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க, என்னடா அர்த்தம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். நீ போய் குரோக்கோ கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு மிடோரிமா சொல்லிட்டு போயிடுறான். காகமி குரோக்கோ 2 பேரும் வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது காகமி வந்துட்டு அவன் பேசுன நீ தானே கேட்டான், எதை மீன் பண்ணி அப்படி சொன்னா அப்படின்னு கேட்கறான். நான் அதை பத்தி உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன் அப்படின்னு குரோக்கோ சொல்றேன். பேச்ச மாத்தாத இப்ப சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். இல்ல நான் வந்துட்டு இதை எல்லார்கிட்டையும் சொல்லியே ஆகணும், நம்ம ஆகாசிக்கு அகைன்ஸ்டா விளையாடுறதுக்கு முன்னாடி அவனை பத்தி நம்ம டீம்ல இருக்க எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு குரோக்கோ சொல்றான். குரோக்கோ இப்ப காகமி வீட்டுல எல்லாருமே உட்கார வச்சு எல்லார்கிட்டையும் அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப கியோஷி வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் மிடில் ஸ்கூல்ல பாஸ்கெட்பால் விளையாட ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல நான் ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்கூல்ல விளையாட ஆரம்பிச்சிட்டேன், நான் டிவில ஒரு கேம் பார்த்தேன், அந்த கேம் ரொம்பவே ஃபன்னா இருந்தது, அதுக்கப்புறமா தான் விளையாட ஆரம்பிச்சேன். ஆனா எங்களோட ஏரியாஸ்ல பெருசா பாஸ்கெட்பால் கிளப்னு எதுவும் கிடையாது, ஒரு பார்க்ல ஒரு பாஸ்கெட்பால் கோர்ட் இருக்கும், அங்கதான் நான் அப்பப்ப விளையாண்டுகிட்டு இருப்பேன். அப்பதான் ஒரு நாள் ஒரு பையன் பாஸ்கெட்பால் விளையாட என் கூட வந்தான். அதுக்கப்புறமா நாங்க சேர்ந்து பாஸ்கெட்பால் விளையாட ஆரம்பிச்சோம். அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனா, அவன் என்னோட ரொம்பவே டேலண்டட், அதனால எனக்கு அவன் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தான் பாஸ்கெட்பால்ல. அடுத்த வருஷமே அவன் வந்துட்டு படிக்கிறதுக்காக வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டான். அந்நேரம் நாங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம போய் மிடில் ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க ஸ்கூல்ல இருக்க பாஸ்கெட்பால் டீம்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆகணும், அதுக்கப்புறமா ஒரு நாள் நம்ம ஆப்பனன்ஸ் ஆகும் விளையாடணும் அப்படின்ட்டு தான் ப்ராமிஸ் பண்ணோம் நாங்க அப்படின்னு சொல்றான் குரோக்கோ. அது நடந்துச்சா, அவன் இப்போ விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கான பாஸ்கெட்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுரியாட்டா கேட்கறான். ஆக்சுவலி அவன் என்னாலதான் பாஸ்கெட்பாலே குவிட் பண்ணிட்டான், எனக்கு தெரிஞ்சு அவன் என்னை மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு குரோக்கோ சொல்றான். இவங்க எல்லாருமே என்னடா சொல்ற, என்னாச்சு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னா இது இன்னும் கிளாரிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நாங்க ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் டேக்கியோ மிடில் ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன் அப்படின்னு குரோக்கோ சொல்றான். அப்படியே டேக்கியோ மிடில் ஸ்கூல்ல காட்டி இந்த எபிசோட கட் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்து ஒரு 2-3 எபிசோட்ல தான் குரோக்கோட ஃபுல் கதையை நமக்கு தெரிய போது. அவனோட ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, அவன் எதுக்கு தேர்ட் இயர் படிக்கும் போதே டேக்கியோ மிடில் ஸ்கூல் பாஸ்கெட்பால் டீம்ல இருந்து குவிட் பண்ணிட்டு வந்தான், அது எல்லாத்துக்கான ரீசனுமே அந்த 2-3 எபிசோட்ல தான் அடங்கி இருக்கும். அதுலயே ஆகாசியை பத்தி இன்னும் பெட்டரா சொல்லிருப்பாங்க. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.